அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி செப்டம்பர் 25, 2024 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ்லேருந்து கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் அண்ட் ஜெனரல் நியூஸஸ் தான். ஸோ டைரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் முன்வந்துரும். என் குடியை உயரச் செய்வன் என்று முயலும் ஒருவனுக்கு ஊழ் ஆடையை இறுக கட்டி கொண்டு தானே முன் வந்து துணை செய்யும் அப்படின்னு குடி செயல் வகை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. தலைமை செயலகத்தில் தபால்கள் இனி எண்மமயம், காகித வடிவம் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க. தலைமை செயலகத்துக்கு வரும் தபால்கள் அனைத்தும் எண்மமயமாக்கப்பட உள்ளன. தபால் பிரிவிலேயே அவை எண்மமயமாக்கப்படுவதால் தலைமை செயலக அரசு துறைகளுக்குள் தபால் இனி காகித வடிவில் இருக்காது. இதற்கான உரிய திருத்தங்களை தமிழ்நாடு தலைமை செயலக அலுவலக நடைமுறைகள் குறிப்பில் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாடு தலைமைச் செயலகம் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் கோப்புகளை கையாளும் முறை மின்மயமாக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக அரசின் இதயமாக கருதப்படும் தலைமைச் செயலகத்தில் பெரும்பாலான கோப்புகள் கணினி வழியிலேயே உருவாக்கப்பட்டு முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் இருந்து தலைமை செயலகத்துக்கு வரும் லட்சக்கணக்கான கோப்புகள் எண்மமயமாக்க திட்டம் செயல்படுத்தி கொண்டு வரப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை மனிதவள மேலாண்மைத்துறை செயலர் கே. நந்தகுமார் பிறப்பித்துள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. தபால்காரர்கள், குரிய நிறுவனங்கள் சேர்ந்தவர்கள் அளிக்கக்கூடிய கடிதங்களை எண்மமயமாக்கப்படுவதால் தலைமை செயலகத்தின் அரசு துறைகள் அலுவலகங்களுக்கு செயல்பட்டு வந்த மின் தபால் அலுவலக நடைமுறை இனி இருக்காது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பொதுமக்களின் வரிப்பணத்தை மிச்சப்படுத்த குடியரசுத் தலைவர் யோசனை தெரிவிச்சிருக்காங்க. பொது நிதியை குறித்த காலத்துக்குள் தணிக்கை செய்வதன் மூலம் தவறுகளை சரியான நேரத்தில் கண்டறிந்து சரி செய்தால் பெருமளவிலான மக்கள் வரிப்பணத்தை மிச்சப்படுத்த முடியும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு யோசனை தெரிவித்தார். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதிகமாக பொது சேவைகள் வழங்குவதால் தணிக்கை அமைப்புகளும் தங்கள் தொழில்நுட்ப ரீதியில் மேம்படுத்திக் கொள்வதன் அவசியத்தை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளர் CAGன்னு சொல்லுவாங்க, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் நினைக்கிறேன், ஏற்பாடு செய்த 16வது ஆசிய உச்சி தணிக்கை நிறுவன பேரவை தில்லியில் செவ்வாய்க்கிழமை தொடங்கியது. இதில் கலந்து கொண்ட குடியரசுத் தலைவர் அவங்க பேசினதை மொத்தமாக கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க ஃபுல்லாக வாசித்து பாருங்கள். ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டட் வெர்ஷன் தான் 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணும்னா ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் அன்னன்னைக்கு நியூஸ் பேப்பர் PDF கொடுத்துருவோம். அந்த அன்னன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இருக்கிற PDFயில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் பேப்பர்ஸோட இமேஜஸும் கொடுத்துருவோம். அண்ட் அது போக அப்பப்போ கொஸ்டின்ஸும் கேட்போம். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.